இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இதுக்கு ஈக்குவலண்ட்டான நியூ ஆக்ட் தான் பாரதிய சாட்சி அதிநியம் 2023. செக்ஷன் 3ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து டெஃபினேஷன்ஸ் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிஎஸ்சியில் செக்ஷன் 2 கீழே டெஃபினேஷன்ஸ் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஜியில் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூஸ் தீர்வு தரும் நிகழ்வமைவு. இது தீர்ப்புக்கு உதவும் நிகழ்வமைவுன்னு சொல்லலாம். either by itself or in connection with other fact. The existence, non-existence, nature or extent any right, liability or disability asserted or denied in any suit or proceedings. ஒரு வழக்குலையோ இல்லை ஒரு நடவடிக்கையிலோ எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுவினாக்களில் நம்ம அசட்டடும் பண்ணலாம், டினைட்டும் பண்ணலாம். அப்போ அதை வலியுறுத்தவும் செய்யலாம், அதை மறுத்தளிக்கவும் செய்யலாம். அப்படின்னு உரிமையோ இல்லை பொறுப்புடைமையோ இயலாமையோ அது உள்ளமையாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இல்லாமையும் இருக்கலாம். அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இயல்பு அளவு வந்து நம்ம எழுவினாக்களில் எழுப்பப்பட்டிருக்க அந்த எழுவினாக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த விடையானது அந்த இயல்பையும் அளவும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தவறாத பிரசம்சன் வந்து எடுக்கக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்கணும். அப்படி அமையக்கூடிய அந்த நிகழ்வமைவு தான் தீர்ப்புக்கு உதவக்கூடிய ஒரு நிகழ்வமைவு அப்படின்னு சொல்லப்படும். அப்போ அந்த தீர்ப்புக்கு உதவக்கூடிய அந்த நிகழ்வமைவானது இட் செல்ஃப் ஆர் இன் எனி கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட். அந்த நிகழ்வமைவு வந்து தனித்தோ அப்படி இல்லைன்னா பிற நிகழ்வமைவுடன் வந்து இணைந்தே கூட அமையலாம். இதுதான் தீர்ப்புக்கு வந்து உதவக்கூடிய ஒரு நிகழ்வமைவு அப்படிங்கிறத சொல்லப்படுது. இப்போ எக்ஸ்பிளனேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸு ரிலேட்டிங் டு சிவில் ப்ரொசீடர். நமக்கு உரிமையல் நடைமுறை சட்டத்தில் வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய சட்ட வகைமுறைகளின் படி கோர்ட்டு வந்து ரெக்கார்ட் எனி இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட்டு. கோர்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா எழுத்து வடிவில் வந்து எழுவினாக்கள் வந்து எழுப்புறாங்க. அப்போ அந்த எழுவினாக்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அசட்டடும் பண்ணலாம், டினைட்டடும் பண்ணலாம். அதுதான் என்னென்னா அந்த எழுவினாக்களுக்கான ஒரு ஆன்சராக வந்து இருக்கப்படும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஏ பி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஏ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளைண்டிப் அவர் தரப்பு இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து அவர் சொல்லிட்டாரு. பி வந்து அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர் வந்து டிஃபெண்டன்ட் அவர் சொல்லிட்டாரு. இப்போ கோர்ட் என்ன பண்ணும், பிளைண்டிப் கொடுத்துருக்கிறதும் டிஃபெண்டன்ட் கொடுத்துருக்கிறதையும் ரெண்டையுமே வந்து பார்த்துட்டு எழுவினாக்கள் வந்து எழுப்பப்படும். அப்போ அந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூஸ் வந்து எழுப்பப்படும் போது அந்த 2 பார்ட்டியுமே வந்து அவங்களுக்கு ஃபேவராக அவங்க சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது, அவங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசெப்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அது வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டினைட்டும் பண்ணுவாங்க, அதை மறுத்தளிக்கவும் செய்வாங்க. அப்போ இதை அக்செப்ட் பண்ணாலும் டினைட் பண்ணாலும் அந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூஸ்க்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா தீர்வு தரக்கூடிய ஒரு நிகழ்வமைவாக தான் இருக்கும். இப்போ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை பார்ப்போம். தட் ஏ காஸ்டு பி இஸ் டெத்து. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ வந்து பிக்கு மரணத்தை உண்டு பண்ணாரா அப்படிங்கிறது. 2வது எழுவினாக்கள் என்ன சொல்கிறாங்க, ஏக்கு இன்டென்ஷன் வந்து எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா கொலையா இல்லை கல்பபிள் ஹோமிசைடா அப்படிங்கிறதுக்கு இன்டென்ஷன் இருந்ததுன்னா அவங்க செய்யக்கூடியது இன்டென்ஷனோட வித் நாலேஜோட பிளானோட செய்கிறாங்க அப்படின்னா அது கொலையாக வந்துடும். ஒருவேளை வந்து சடனாக ப்ரொவகேஷன் ஆத்திரமூட்டப்படுறதுனால அவங்க வந்து செஞ்ச காரியம் அவங்களுக்கு வந்து மரணத்தை ஏற்படுத்திடுச்சுன்னா அது கல்பபிள் ஹோமிசைடாக மாறிடுது. இப்போ இந்த இடத்துல வந்து ஏ காசுடு பி டெத்து. ஏ என்ன பண்ணியிருக்காரு, பிக்கு மரணத்தை உண்டு பண்ணியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்க, ஏ இன்டென்ட் டு காஸ்டு பீஸ். அப்போ ஏக்கு வந்து இன்டென்ஷன் வந்து இருந்துச்சா பியை கொல்லணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வந்து இருந்துச்சா அப்படிங்கிறது. 3rd என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தட் ஏ ஹேட் ரிசீவ்டு கிரேவ் அண்டு சடன் ப்ரொவகேஷன்ஸ் ஃப்ரம் பி அப்படின்னு. அப்போ சடனாக ஏக்கு வந்து ஆத்திரமூட்டப்பட்டதுனால தான் பியை வந்து தாக்கியிருக்காரு. அப்போ பியை தாக்குனதுனால பிக்கு மரணமும் ஏற்பட்டுருச்சு. இங்கே அது கொலையாக வருமா இல்லை கல்பபிள் ஹோமிசைடாக வருமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இருக்குது. அடுத்தது ஏ வந்து இந்த ஆக்ஷனில் வந்து ஈடுபடுறப்ப அவருடைய மென்டல் கண்டிஷன் எப்படி இருந்திருக்கு,
அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டோ இல்லை புத்தி சுவாதீனமற்ற நிலையிலையோ இல்லை அவர் என்ன செயல் செய்கிறாரு அப்படிங்கிற நாலேஜே இல்லாமல் செஞ்சுருக்காரா அப்படிங்கிறது எளிவினாக்களாக வந்து வணையப்படுது. அப்போ இந்த எளிவினாக்களில் நம்ம 2 விஷயத்த பண்ணலாம். ஒன்று அசட்டடும் பண்ணலாம், இன்னொன்று டினைட்டும் பண்ணலாம். அதை வலியுறுத்தவும் செய்யலாம், இல்லது மறுக்கவும் வந்து செய்யலாம். இதுதான் வந்து ஃபேக்ட் அண்ட் இஷ்யூஸு.